வணக்கண்ணே. கும்பிடலாம் அப்புறம் போடலாம். ஏன்டா ஆள் வச்சு மிரட்டணும்னு கட்சி மிரட்டியாக்கு? நான் மாறலண்ணே, ஆளை வச்சு மிரட்டிட்டானுங்கண்ணே. நீங்க தப்பிக்க வச்சது ரொம்ப நன்றிண்ணே. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லவா. என் வண்டியில ஏறு. ஓட ஓட வரண்ணே. குடும்பம் ஓடி போயிடுறா. கும்பிடுவேன். சால்வை கலரை பாரு. வானவில் இருக்கிற 7 கலர்லயும் சால்வை போட்டானுங்க. ஆமா, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவ கலருக்கு என்ன பண்ணுவா? கலருக்கு கலைய வேண்டியதுதான். கலர் கலையிற வந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறானுங்க. அதான் பாயிண்ட். வா போலாம் வா. மந்திரி பொண்ணுக்கும் டிரைவருக்கும் கனெக்ஷன் ஆகல, அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களை பார்க்க எம்பி அனுப்பிச்சு வச்சாராயா? வணக்கங்க ஐயா. அரசியல் விஞ்ஞானிகள் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டீங்களா இல்ல நான் யாரையாச்சும் போட்டு தள்ளணுமா? என்னங்க அப்படி சொல்லி போட்டீங்க? வேற எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர போறீங்க? தட்டு மாத்திருக்க. தட்டு மாத்தின விஷயமா தாங்க ஐயா. என்னது? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எம்பி பதவி ஏற்க டெல்லி போனப்போ தன் மகளியத்தை காது வச்ச மாதிரி முடிச்சுட்டா இருக்கா. ஏய், எம்பி பொண்ணு போன இடத்துல ஏதாவது கசமுசா பண்ணிட்டு போல இருக்குது. அதுக்கு நான் பண்ணா இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குதுங்க. நம்ம ஏரியாவில் கல்யாணம் நடந்தாலும் கருமாதி நடந்தாலும் ஐயாவுக்கு தெரியாம நடக்காதுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. சொல்லிட்டு வர சொன்னானா இல்ல சொல்லி வர சொன்னானா? உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை வர சொல்லியே சொல்ல சொன்னாங்கய்யா. ஏண்டா, யாரையாச்சும் போட்டு தள்ளணும்னா உங்க ஐயா நேரில் வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி கல்யாணம் காய்ச்சனா கைத்தடிக்கிட்டு சொல்லி அனுப்புவாரா? போன்ல சொன்னா அவ்வளவு மரியாதையா இருக்காதுன்னு தான் எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா இருக்கோம். மொட்டையா போன்ல சொன்னா தானே மரியாதையா இருக்கு. சரி வந்து தொலைக்கிறேன். உங்ககிட்ட சொல்லி அனுப்புதான் ரொம்ப கேவலமா இருக்குது. சரி, சாயந்தரம் நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குதா? ஐயா 2 மணிக்கு சிஎம் பார்க்கணும்யா. அதே சிஎம் தானே? ஆமாம் அவர் தான். வேற யாரும் மாறலையே? மாறல 6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குங்கய்யா. சரி, பழகன் தோஸ்துக்கு எப்படியே வந்து சேர்ந்து போய் சொல்லு. சரி பாருங்க ஐயா. அப்படியே வச்சுட்டு போடா. ஏன் தட்டை திருப்பி எடுத்து வர சொன்னாக்கு? ஐயோ இருட்டு. மொட்டை எப்படி குறுக்குறா பாரு. பம்பரா பாரு உக்காது. ஐயா ரிசப்ஷனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணுமா ஐயா? அதெல்லாம் தரமானவங்க குடும்பத்து விசேஷத்துக்கு போகல ஏதாச்சும் வாங்கணும். இந்த மாதிரி தருதலை குடும்பத்துக்கு போகல வேல் தான் வாங்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இவனுங்களை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிடுவானுங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஆமா, வாங்க தல. திருப்பதி ஐயா, திருப்பதி ஐயா, திருப்பதி ஐயா. ஏண்டா, நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே பார்த்தா எல்லாம் ஆம்பளை விதவைங்க மாதிரி வெள்ளையும் ஜோலையுமா நிற்கிறாங்களே. ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஐயா பிறந்த நாள் வாழ்த்துங்க ஐயா. ஆமாம், இவன் வீட்டு விசேஷத்துக்கு போகிற மட்டும் ஆத்தா அப்பா பொண்டாட்டி பிள்ளைன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போனேன். இங்கே யாரையும் கூப்பிட்டு வரல. ஏன் உங்கள் அப்பனாத்த வந்து வாழ்த்துனா நான் வழங்க மாட்டேனாக்க? ஐயா அது அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. எங்கள் வீட்டு பொம்பளைங்களாம் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே தான் வேலை கூட ஒரு பொம்பளை இல்லை. அவங்க யார் கூட பேசுவாங்க, அதனால தான். சரி, இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பொம்பளை குரலில் பாடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொம்பளை வரணும் இல்லை? எங்கே யாரையும் ஐயா தேவா சார் வந்துட்டு. சார் வணக்கம். வணக்கம் தேவா சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் தேவா சார், உங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கு பொம்பளை யாரும் வரலையா? உங்களுக்கு தான் லேடிஸே பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அது படுக்கிறதுக்கு தான் பிடிக்காது, பாட்டு பாடி கேட்கறதுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியா? சமத்து இங்க வாமா. பொம்பளை கோரில் இவர் நல்லா பாடுவார் சார். சும்மா இருப்பா. ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. காஃபி சாப்பிட போகிறோம், காஃபி கிடைக்கலன்னா டீ. லஸ்ஸி சாப்பிட போகிறோம், லஸ்ஸி கிடைக்கலன்னா மோர். நம்ம விஷயத்தில் வாய்ஸில் கூட ஆல்டர்னேட் வச்சுட்டாரு. நடக்கிட்டேன். நீங்கள் போய் ஆரம்பிங்க சார். என்னது, உனக்காக தான் சுண்டல் வாங்கிட்டு வந்திருக்க. சாப்பிடு நீ. பாரு, மாங்காய் சாப்பிடணும், மாங்காய் சாப்பிடு. இந்த முறுக்கு இருக்கு, டப்பா நிறைய முறுக்கு வச்சிருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் இருக்கு, குச்சி ஐஸ், சேமி ஐஸ், லொட்டு லொஸ்க்கு எல்லா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே உனக்கு எது பிடிக்கும்னு தெரியாமல் போச்சா, அதனால தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம பசங்க சொன்னானுங்க, பீச்சுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோம்னா தான் காதல் வரும் அப்படின்ட்டு. அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று வலி தான் வந்தது. அலையில ஏதோ ஆம்பளை இலை பொம்பளை இலையில இருக்குன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரு. தலை அம்மனியை பேசி கரெக்ட் பண்ணதாமா. நம்ம தொழிலுக்கு தேவைதானா? என்ன நான் பாட்டுக்கு தனியா பேசிக்கிறேன், நீ கம்முன்னு இருக்கிற. ஏங்கன்னு அழுகுற? நான் வீட்டுக்கு போகணும், அப்பா தேடுவாரு. நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. 16 வயதுல படத்துல சந்தைக்கு போனா ஆத்தாவி காசு கொடுன்னு கமலஹாசன் சொன்ன மாதிரி நீ வந்திருந்து இதையார சொல்லிக்கிட்டு இருக்கிற. வேற எதையாச்சும் பேச. நான் பாட்டுக்கு தனியா பேச நம்மளை பைத்தியக்காரன்னு நினைச்சுக்குவானுங்க.
போகணும். ஐயோ என்னப்பா டென்ஷனா போச்சு. டேய் வாங்கடா. அல்ல ஒடியா 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 சீக்கிரம் வா. என்னதெல்லாம் கூப்பிட்டீங்களா? என்னடா பண்ணீங்க அம்மனியா? அம்மனியை கூப்பிட்டு வர போனப்ப அங்க ஒரு பையன் கூட பேசிக்கிட்டாப்ல. கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாப்ல. அவனை 2 தட்டு தட்டிட்டு அம்மனியை தூக்கிட்டு வந்துட்டான். ஏண்டா அன்பா அழைச்சிட்டு வந்தா தான் காதல் வரும், இப்படி கடத்திட்டு வந்தா கண்ணீர் தான் வரும். அப்படி நீ எந்திரி சொல்றேன். அப்படி நீ கிளம்பு. இந்த லட்சணத்துல எங்க இருந்து லவ் வர போகுது. அப்புறம் நாளைக்கு காலையில் நீ நம்மளுக்கு ஃபோன் பண்ணோம். நம்ம பசங்களுக்கு தெரியாம சீக்கிரட்டா எங்கேயாச்சும் சந்திக்கலாம். நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பேன். டேய் அப்படி கொண்டு போய் பத்திரம் விட்டு வாங்கடா. அப்புறம் நீ ஒரு பையனை போட்டு சாத்துறான்னு சொன்னே இல்ல, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி அப்படி தப்பா நினைச்சுக்க. ஓடு போ. என்ன சண்டை? ஐயா பட்டக்ஸ்ல மண்ணையா நான் தட்டுறேன்ற முந்தா நாள் வேலைக்கு வந்தவன் ஒரு சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்காம அவன் தட்டுறேன்றான். அட பாவீங்களா, அமைதிப்பட அண்டர்வேர் ரேஞ்சுக்கு போயிட்டீங்களாப்பா. அண்ணா நீங்கள் அடித்தடிக்கு ஐடியா கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் டக்கு டக்குன்னு சொல்லியிருப்போம். நீங்கள் காதலுக்கு இல்லை ஐடியா கேட்டிருக்கீங்க, அதான் வெளியே போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். தம்பி சொல்றது கரெக்ட். மாமூல் விஷயம் நமக்கு அத்துப்படி. அப்படின்னு பெருசா கலெக்ஷன் பண்ணீங்க. உண்மையான காதலை வெளியே பார்க்க முடியல தல. படு கேவலமா இருக்கு காதலோட நிலைமை. கேவலமா இருக்குதா? வெளியில இருக்கிற காதலா இல்ல நம்ம காதலா? அண்ணா வெளியே இருக்கிற காதல் தானே சொல்கிறோம். அட ரோட்டில் போகிற லவர்ஸ் எல்லாம் மடக்கி விசாரிச்சு பார்க்குறோம், படும் கேவலமாக இருக்குதுண்ணா. அட வட்டி கூறுவோம், வட்டியை கல் பண்ணிட்டு வரனா குட்டியை கல் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். இதெல்லாம் போய் காதல்னு எப்படி நான் சொல்ல முடியும்? ஐயா அதெல்லாம் பரவாயில்ல ஐயா. கனெக்ஷன் கொடுக்க போகிற இடத்துல ராங் கனெக்ஷனை கொடுத்துட்டு வந்து நிற்கிறானுங்க ஐயா. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்க போயிருக்கானுங்க. அந்த அம்மனோட புருஷன் கல்யாணம் பண்ண ஒரே மாதம் சிங்கப்பூர் போயிட்டானுங்க. இவன் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறது பதிலாக அம்மனி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நல்ல கனெக்ஷன் கேட்ட உண்மையான காதுன்றானுங்க. நீங்க எப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அதான் புத்திசாலித்தனத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை நிரூபிச்சிட்டுமே. போங்க போங்க. ஐயா உண்மையான காதலை பத்தி தெரிஞ்சா கூட இவனுங்க சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா பொறாம நம்ம மேல உங்க மேல. அதனால தான் என் தம்பி வர சொல்லியிருக்கேன். பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டீங்க. ரோம்பர் என் உடன் பிறப்பு அடங்குண்ணியா, அதுக்குள்ள சளின்னு வந்துட்டான போ. அட ஏன் வாசல் ஒன்றுன்ட்டு? ஓ ஃப்ளாஷ்பேக் ஆகு. ஆட அந்த கரும்பு நானே மரம் தொலைச்சிட்டேன். வா அட உள்ள வா. அப்புறம் நம்ம லவ்ஸ் மேட்டரை பற்றி ஏதாச்சும் யோசிச்சியா? வீட்டில் கட்டுறது அம்மனி டக்குன்னு ஐடியா கொடுத்துருக்குமே. அண்ணே அது ஒன்றும் இல்லைண்ணே, நானும் எங்கே லவ் பண்ணேன், நானும் உங்களை மாதிரி அடிதடி தானே பண்ணிக்கிருந்தேன். காதல் கத்திரிக்காய் நமக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் வீச்சருவா வேல்கம்பை எடுத்து விரட்டித்தானே பழக்கம். பொண்ணுகள் எங்கே போய் விரட்டுறது? அவங்க காதல விழுந்தது ஒன்றை விரட்டிடுவாங்க. அம்மனி தானே நம்மளை லவ் பண்ணிச்சு, அதான் கல்யாணம் ஆகி போச்சு. அதனால லவ்வை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. கிடைஞ்சதுப்பா. என்ன நீ சொதப்புறியா? என்ன திங்க் பண்ணுறியா? எப்படி கண்டுபிடிச்ச? அதான் தாவாங்கட்டில் தமிழை வாசிக்கிறியா? வேணா இப்படி ஒன்று பண்ணலாண்ணே, ரவுடிங்க படம் நிறைய இருக்கு. என்ன சினிமா படம்? ஆமாண்ணே, தளபதி சத்யா நாயகன்னு நிறைய படம் இருக்கு. அதில் ஹீரோ ஹீரோயினை எப்படி லவ் பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னு வச்சிங்க, லவ் ஒர்க் அவுட் ஆகி போயிடும், அம்மனியும் உங்களுக்கு கடிச்சு போயிடும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஏன்னா நம்ம பசங்க சொன்னானுங்க வெளியில காதல் படு கேவலமா இருக்குதாமா, சினிமால தான் உண்மையான காதல் இருக்குங்கிற. ஆமா சரி விட அறையும் போய் பார்த்துல. அப்புறம் இந்த படத்து பேர் என்ன சொன்னா? அட தளபதிங்க பக்கத்துல இருக்க கமலா தியேட்டர்ல ஓடிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க. நீங்க போய் தியேட்டர்லாம் போய் பார்த்துக்கிட்டு வேணுங்கிற சீடியை வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன், வீட்டில் உட்காந்து பாருங்க. ஐயா காதல போய் இத்தனோடு பார்த்தா நல்லாவா இருக்கேன். நல்லா பெருசா டெவலப் பண்ணி ஸ்கிரீன்ல பார்த்தா தான் நம்ம மண்டையில எல்லாம் ஏறு. வாங்க போலாம். வா 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 உட்காந்து இருந்தா எப்படி? காலையில் எழுத ஆரம்பிச்சதுயா 6 நாள் ஆச்சு, இன்னும் டிஃபன் கூட சாப்பிட போக முடியல. என்னதான் ஏன் எழுதுறாரு இவரு? கண்மணி பொன்மணி இல்ல இல்ல அம்மனி நான் போட்டுக்குவேன். அம்மணி அன்போடு காதலன் நான் திருப்பதி எழுதும் கடிதம். கடிதம் வேண்டாம், லெட்டர்னு போட்டுக்கோ. அண்ணா கடிதாசன் போட சொல்லுங்க. கடிதாசனே போட்டுக்கலாமா? சரி கடிதாஸ் எங்க படி. அம்மணி அன்போடு காதலன் திரு ஐயா எழுதும் கடிதாசி.
பாட்டில் பாடிட்டியா? ஆமாங்கய்யா. அண்ணா இந்த கவிதை வாண்ணா. ஏன் நல்லா தானே இருக்குது? கவிதை நல்லா தானே இருக்கு. அந்த படத்துல காதலும் காதலியும் கடைசியில ஒன்னாவே சேர மாட்டாங்கண்ணா, செத்து போயிடுவாங்கண்ணா. அது ஏதோ ஒரு சென்டிமெண்டா. ஐயோ அப்படின்னு வேண்டாம், பார்த்து அதை கிழிச்சு போடு, கிழிச்சு வச்சிருப்போம் சொந்தமாக. அம்மணி, என் மனதை உடைக்க வந்த உருட்டுக்கட்டை. சூப்பர். சந்தடி சாக்கில் வந்த சைக்கிள் செயின். என் வயதை பாதியாய் வெட்ட வந்த வீச்சறிவாள். அண்ணா இந்த சோடா பாட்டில விட்டீங்களே. ஆமாய்யா, முக்கியமான ப்ராப்பர்ட்டி விட்டுட்டீங்களே. படத்தில் வந்த சோடா பாட்டில். AK-47 விட்டீங்களே. அதுக்கு லைசன்ஸ் இல்லமா கண்ணு, தடால்னு பிடிச்சி போடாலும் போட்டுருவாங்க. இப்படிக்கு அம்மணியின் அன்பு காதலன் திருப்பதி. படிச்சிரு. தம்பி வா, தரணியால வா வா. வணக்கம். என்னென்ன ஒரே குப்பையா இருக்கு? ஐயா காலையில இருந்து ஒரே கவிதை மழை தான். எல்லாம் ஐயா எழுதின கவிதை தான். கவிதையா? தம்பி, அம்மணி நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கவிதை எழுதினா தான் ஒரு மாதிரி செட் ஆகும். அந்த கவிதை கூட அம்மணி, என் மனதை உடைக்க வந்த உருட்டுக்கட்டை. தந்தடி சாக்கில் வந்த சைக்கிள் செயின். என் வயதை பாதியாய் வெட்ட வந்த வீச்சறிவாள். சொப்பனத்தில் வந்த சோடா பாட்டில். இதை கொடுத்தா லவ் வராது, அடிதடி தான் வரும். சுமாரா அண்ணே, சூப்பர்ண்ணே, கொடுத்துடும். தம்பி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அப்புறம் வா வா, கொண்டு போய் அம்மனி கொடுத்துருங்க. இது பாரு, சுருட்டி யாரோ பண்ணில மேல அடிக்கப்படாது, மரியாதையை கொடுத்துட்டு. பரவாயில்லையே, அண்ணன் ரொம்ப விவரமா தான் இருக்காரு. லெட்டர் போறதுக்குள்ள டூயட் பாடிடுவார் போட்டுருக்கு. கொஞ்சம் சிப்பி கொடு. இதாங்கண்ணா. ஏய் ஐயா, மேல வாடா. அண்ணே என்ன ஆச்சு? என்ன தம்பி, அம்மனி கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுத்துருவான்னு சொன்னா கேளு, எனக்கு தலை சீவிட்டு இருக்கா. வாடா. என்ன நம்மளுக்கு தலையில முடியலன்னு சுட்டி காட்டுறியா? இல்லங்க ஐயா. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? ஆயிடுச்சு ஐயா. குழந்தை இருக்கா? இருக்கையா, ஒரே பரிசத்துல 2 குழந்தைங்க ஐயா. 2 in 1 பேப்பர் காட்டுறேன், செக் போயிட்டேன். ஏண்டா, லவ் பண்ற எனக்கே தலையில முடியல, கல்யாணமாயி குழந்தை பத்து உனக்கு எதுக்கு முடி? ஆஹா, நம்மளை தவிர தலையில எல்லாருக்கும் முடி இருக்குப்பா. ஐயா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தலையில சுருளா முடி இருந்தது ஐயா. நான் என்ன பிறவி குருட மாதிரி பிறவி சொட்டையாடா? இது பாரு, இந்த ஐஸ் வைக்கிற வேலையில வேண்டாம் தம்பி. நீ பார்பரை வர சொல்ற, எல்லா பையனுக்கும் மொட்டை அடிக்க சொல்ற. ஏற்கனவே மூஞ்சி பார்க்க செய்யாது, இதுல மொட்டை அடிச்சுனா பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டானா? தம்பி, இவனுக்கு எதுக்கு நடுவுல உட்கார வச்சு மொட்டை அடிக்கிற? நாரீரு வெளியில கொல்லப்புறத்துல கக்கூஸ் கிட்ட வச்சாடி. உங்களுக்கு தானே. நம்மளுக்கு வேண்டாப்பா, அதுக்கு பேயா அலையிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க சொல்லுங்க, உட்காருங்க. யார் பாரு புதுசா ஒரு ஆளு? அண்ணே, இவர் சினிமா துறையில எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இருக்காரு. பெரிய மேக்கப் மேன். அப்படியா? சரி, சினிமால ஏதாச்சும் பிரச்சனையா? நடிகர்கள் யாராவது சிஎம் ஆக்கணுமா? இல்லைங்கண்ணா. அண்ணே, இவங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு முடி வளர்ந்ததுன்னு வச்சுங்க, அம்மனி ஒர்க் அவுட் ஆகி போயிடும். இதுதான் தம்பி, நான் தலைக்கு மேல இருக்கிறத நம்பி வாழ்றவன் இல்ல, தலைக்கு உள்ள இருக்கிறத நம்பி வாழ்றவன். அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. இப்ப அழகி போட்டியை பாத்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல பர்சனாலிட்டி தான், அதுக்கப்புறம் தான் அறிவு சம்பந்தமான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நீங்க பாக்குறதுக்கு லுக்கா இருந்தாதான் அம்மனி உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, கொண்டு வந்து கவுத்துக்க. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது. சரி, இதெல்லாம் எங்க பொறுக்குறீங்க? ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். அது ஏன்? பொண்டாட்டி எப்படி புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்களோ அந்த மாதிரி உங்க பேரை நாங்க சொல்ல மாட்டோம். திருப்பதி இல்ல, திருப்பதி சாமிக்கு காணிக்கையா கொடுத்தது, அதை நாங்க காணிக்கை கொடுத்து எடுத்துட்டு வந்தோம். அங்க இருந்தா கழுவி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, கழுவுனதுக்கு அப்புறம் தான் எடுத்தது. அப்படியா? சரி, ஏதாவது நடக்கட்டும். யோ, இங்க வேணா அண்ணனை உள்ள கொண்டு போய் சூப்பரா கொண்டா போங்க. இந்தாங்கண்ணே, அந்த நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க. உங்களுக்கு எல்லாம் சோத்தை போட்டு வளர்க்குறேன் பாரு. என்ன சொல்றேன்? எப்படா கைத்த விடலாம்? என்ன நீங்களா கீழே வந்துட்டு எங்களை ஏன் திட்டுறீங்க? என்ன கனவுனே வந்தீங்களா? காணமா இருந்தாலும் நீங்க எப்படா கைத்த விடலாம்? ஏண்டா, உங்களை நம்பி காதலே பண்ண முடியல, எப்படா கட்சி ஆரம்பிக்கிறது? நீங்க கட்சி ஆரம்பிச்சு பாருங்க தல. அது யாராவது ஏமாந்த நடிகன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன கட்சி ஆரம்பிக்க வச்சு சோத்துக்கு சிங்கி அடிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? போய் படுங்கடா. 2 ரவுண்டு போறீங்களா? நீ எப்ப கட்சி ஆரம்பிக்கலான்னு சொன்னியோ அப்பவே உன்னை நம்ப முடியாது. அதுல விஷத்தை கலந்தால் கலந்துருப்ப. போய் படுறா. ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்ச அந்த கல்வி மந்திரி பதவி. கல்வி மந்திரியா?